ஆக்சுவலாக வந்து ஒரு வகையில் சினிமாவுக்காக எழுதப்பட்ட வசனம் அப்படி ஒரு வசனம் வைப்பதே விஜய்க்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இப்போ சினிமாவில் ஒரு முக்கியமான வசனத்தை ஒருவருக்கு எழுதும்போது அது வந்து எதிர்காலத்தில் இது இப்படியெல்லாம் இங்கே பேசப்படுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் அதை வைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க சார், உங்களுடைய வேலையை நான் இங்கே பார்த்துக்கிறேங்கிறது மிகப்பெரிய டைலாக் இது. உள்ளர்த்தம் இருக்குது கன்ஃபார்ம் இல்லையா சார்? அப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு எதிராகவே திரும்புகிற காலம் வரும்னு நினச்சிருக்க மாட்டார். யாருமே நினைக்கல. ஆமாம், நினச்சிருக்க மாட்டார். ஆனால் ரசிகர்கள் வந்து கட்டாயமாக இது ஒரு ரைவலாக தான் எடுத்துப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நீ எப்படி வரலாம், அவங்களுடைய ஒரே பாயிண்ட் சிவகார்த்திகேயனாக தான் இருக்கும். அந்த பட நிறுவனம் ஒன்று இருக்குது, அது ஒரு முடிவு எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீ வந்தல்ல ஒன்றும் விட மாட்டோன்னு இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க, அது வேற. ஆனால் சிவகார்த்திகேயனும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். சார் வேண்டாம் சார், எதுக்கு சார்லாம் சொல்லியிருப்பார். பட் அவர் கைமீறி நடந்ததாக தான் நான் பார்க்குறேன். பட் படம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இதுவும் நல்லா இருந்து அதுவும் நல்லா இருந்து ரெண்டும் ஓடிச்சுன்னா சந்தோஷம் தானே.